ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒன்னால பட்ட சிவபெருமான் சாமி தன் மடிவாளகப்பட்ட உமா பார்வதி சக்தி அழைக்க உமா பார்வதி சக்தி எவளாச்சும் படுத்தீங்க அவன் புறக்கட்டு நான் போயிடுவான். ஆம்பளைங்களா உஷாரு.
பொம்பளை மீந்த சமாச்சாரம் மேல வந்தாலும் குப்புன்னு எறும்பு நெருங்கி போயிடும். இருந்தாலும் வைக்காதாயா சாவர மாதிரி ஏண்டி எனக்கு என்னமோ தண்ணி பேர்ல கிட்டால் நிக்கிற மாதிரியே இருக்குது. நானே இழைச்சு போயிட்டேன்னா 2 வருஷமா வராத உன்னை பார்க்காத இழைச்சு போயிட்டேன். வயிறெல்லாம் உள்ள போயிருச்சு. இங்க மரத்தை காட்டி பாரு ஐயா இது என்ன செட்டு பித்து சோடு மகத்துல அம்மா இருந்தாலும் கண்ணம்மா என்று நினைத்தாய். எங்கதான் 10 ரூபா கூட இருந்தாலும் கண்ணம்மா என்று நினைத்தாய். அந்த அக்கா கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நானும் 2 தேங்காய் மூடி வச்சுட்டு வந்து பாப்பாங்க. தேங்காய் மூடி எங்க இருக்குது? இது என்ன அரும்பு கட்டவன் கும்பஸ்தலபடி கும்பத்தனம் கோயிலுக்கு தரா. பெண்ணாய் பிறந்து விட்டால் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமாவா? எல்லாத்துக்குமே இருக்குடி. பெண்ணாய் பிறந்துட்டா எல்லாத்துக்குமே இருக்கு. அதுக்கு பேர் தான் கும்பஸ்தலம். எல்லாத்துக்குமே இருக்குமா? சத்தியமா மாரியா கோயில் அறிய சொல்றேன். எல்லாத்துக்குமே இருக்கும். ஆண்டவன் என் பிள்ளைய வேலை விட்டுட்டான். என் பிள்ளைக்கு இல்லையா? ஆமா. என்னாச்சு? ஐயோ என் பிள்ளைக்கு இல்ல. என்னடி ஆச்சு? ஒரு பக்கம் இல்லையா காத்து தள்ளுது என்னைய. கொள்ளக்கார சத்தியமா இருக்கணுமே. இந்த மாரியம்மாள் சத்தியமா இல்லையே. போகாத டாக்டர்ல பார்க்காத வைத்தியம் இல்ல. 3 வேளை அரிக்கண்டி போட்டாலும் சார் தொப்புளும் கூட சாவர மாதிரி என் பிள்ளைக்கு இல்லையா. என்னடி சொல்ற? சத்தியமா உன் பிள்ளைக்கு என்னதான் வயசு ஆகுது? 3 வயசு. இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. என்ன நல்லா உத்து பாருங்க. 3 வயசு பிள்ளைக்கு இருக்குமாடா? மானகட்ட புண்டவாய மத்த புண்டவாயனே. அவன் மூச்சு பாருங்க அப்படியே உடக்காய் மாவராட்டு வச்சுக்கிட்டு. நீ பாரு கேச்சா மாவரியாட்டம் இருந்தாலும் பிள்ளைக்கு இருக்காதா? சொல்ற நீ எதை சொல்ற? ஏயா சரி பிள்ளைக்கு தான் இல்லைன்னு சொல்றேன். அது எத்தனை வயசு ஆனா தான் வரும்? பாரு 16 வயசு பருவம் மங்கை ஆயிட்டா. எந்த டாக்டர் கூட தேவையில்லை. அதே சிறந்தையாட்டம் முடைக்கும். ஏயா நான் என்ன போமோன்னு எங்க ஆயாளுக்கு 97 வயசு. நாளைக்கு 98ஆம் நாள் பிறந்த நாள் கொண்டாடலான்னு இருக்கிறோம். சரி சரி. ஏன் டீத்தூள் போய் தொங்குது? எங்க பாட்டியாளுக்கு 6 முதுகு தேய்க்க மாட்டாங்க. இதை தூக்கி பின்னால போட்டாலும் அதே தேய்ச்சிக்கிட்டு திமுக்கு திமுக்குன்னு. அம்மாயா முதல்ல எங்க குடும்பத்திலேயே கௌரவ பஸ்ல உலக்கி லக்கேஜ் அவங்க பரம்பரை எங்க பரம்பரை பெருமை புட்டியா சொல்றான். அப்படி அமையணுமே. போகட்டும். சரி பேசிக் கொண்டிருந்தால் நேர கால தாமதமாகிவிடும். அதனால சீராக இருக்கும் தெய்வீக சபை. இச்சபைக்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த நடுவில் தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவரும் நாடக கலா ரசிக பொதுமக்கள் யாவற்று வருவே கடலை போல் சொல்கிறார்கள். கண்ணம்மா இன்னும் ஏன் என்னடி காரணம்? இந்த மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு சக்தி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இன்னும் வன்னியக்குள்ள புண்ணிய சிகாமணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தெருக்குத்து நாடகம் ஸ்ரீலாட்சி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய இன்னும் மகா சக்தி வாய்ந்த சக்தி மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு நமது வன்னிய குலத்தில் பிறந்த இன்னும் புண்ணிய சிகாமணிகள். அதாவது வன்னீர் என்றாலும் ஒன்று, பன்னீர் என்றாலும் ஒன்று. பாதி பொண்டை கீழே போயிட்டாதான் என்னமோ வாயிலே இருந்துட்டா எடுத்து கூட கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ள மண்டை. ஆனா சண்டைக்கு போட்டுக்கிட்டாங்கன்னா வச்சுக்கா கையிலேயே பிடிக்க முடியாதாயா? ஆமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா நாம நடுவால விளக்கு போறோம் பாரு, நாம தான் சாகணும். நல்லா பற்றுகிறாயா? அப்படி பண்ணை கொடுத்து புண்ணிய சிகாமணிகள் அனைவற்றை ஒன்று சேர்ந்து சக்தி மாரியம்மனுக்காக வேண்டி நாடகமான அரங்கேற்றம் செய்து கொடுத்துள்ளார். என்ன நாடகம் தெரியுமாடி? என்ன நாடகம்? எனக்கு தெரியாதாயா? கூத்தம் ஆடுறீங்க இல்ல நாங்க கூத்தியா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிவபுராணத்தில் ஒரு பாகமாகிய மயான கொள்ளை. இல்லை என்றால் என்ன நாடகம்? தெரியாதாயா? ஐயோ எனக்கும் தெரியாதுடி, எனக்கும் தெரியாத. இப்பதானே வந்தேன். தெரியாது எப்படி சிக்கிசிக்கின்னு வந்திருக்க? நீ எதை சொல்ல? பெரியாளுக்கு மயான கொள்ளை. பெரியாளுக்கு மயான கொள்ளை இல்லை என்றால் வல்லாள கண்டன் மதை. இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு, எனது பெயர் என்ன சொல்வதற்கு முன்பதாக பெண்மணித்து பாராட்டி இன்னும் அன்னாராகப்பட்டவர் பாரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறாரு கந்தசாமிங்களா. 20 ரூபாய் வாங்கி விட்டு பேசாதே இருப்பேன். இன்னும் கந்தசாமி பெண்மணித்து பாராட்டி அவரோட சுத்தத்துக்கு 20 ரூபாயும் கோமாளி முகத்திலே முடிக்க மாட்டான்னு சொல்லி தம்பாலும் ஆகப்பட்டவர். என்ன தெரியுமா? சாந்தி அவர்கள் பெண்மணித்து பாராட்டி எனக்காக வேண்டி 20 ரூபாய் மாறி வழங்கியுள்ளார். ஒரு
காணி கொடுக்க மறுகாணி மலைபோல் வளர்ந்த மக்கள் சமத்து மத சமத்து தன சமத்து தானி சமத்து பற்றி அரண்மனைக்கு எதிர்மனை இல்லாமல் எல்லுக்கா உள்ளு முடியாமல் பாலாறு சொல்லுமாக சக்தி மாரியம் அது விட்டு சுகக்கீராக இருக்கின்ற ஆண்டவனை வேண்டுகிறேன் ராமாவுடன் இந்த பெரியாருக்கு மயான கொள்ளையின் நாடகத்தில் ஆனது பொழுது யாரு நான் யாரு அப்போ பர்வதராஜன் பெற்றேன் பாராட்டி அவளுடைய சுத்திரத்தை எனக்காக வேண்டி வாரி வழங்குகிறார். போகின்ற வழியும் வருகின்ற வழியும் ஆண்டவரை விட்டு சுகத்தீராக இருக்க வேண்டும். இருந்தாலும் பர்வதராஜன் பெற்ற நான் பரமசிவனை கேட்டேன். காது கட்டி வீட்டுல உட்காரு. ஏன் சண்டைக்கு போற வீட்ட தூங்கினாலும் தெரிஞ்சு காது கட்டி பாத்துருந்தா கூட நான் மஞ்ச முகத்தழகி அந்த மாயவனுக்கே தங்கையாளா நான் குங்கும பொட்டழகி அந்த கோபாலுடைய தங்கையாளா எனது பெயர் தான் இவர்கள் எல்லாம் பெறாத தாயாக விளங்கக்கூடிய உமையமல் பார்வதி. நீங்க கடவுளா? சக்தி நீங்களா? ஆத்தா சக்தி சக்தி நெத்தி நெத்தி ஆத்தா தெலுங்கு முட்டி ஆதி பராசக்தி தெய்வ சக்தி ஆத்தா பார்வதா. என்னது பார்வதா? பார்வதா உலகத்தாய். உண்மைதான். இந்த அழகான பார்வதாரை வீட்டு எடுத்தாங்க தாய் தந்தை யாரு? எல்லாமே சொல்ல மாட்டேன். எல்லாமே சொல்லுமா? ரெண்டு வேஷம் இல்லையா? அங்கேயும் சொன்னையா வருது இங்கேயும் வருது சொல்லித்தானே சும்மா பாபாவும் சொல்றேன். பார்வதியாக நான் இருந்தாலும் இந்த உலகத்திற்கு நான் எப்படி தரணுமானே கண்ணம்மா ஒரு விதை இல்லாமல் செடி முளைக்க மாட்டேன். இல்லையா விதந்தாத்தான் செடி முளைக்கும். ஒரு செடி இல்லாமல் கொடி படர முடியுமா? முடியாது. விதை இல்லாமல் செடி முளைத்தது போல செடி இல்லாமல் கொடி பறந்தது போல கொடியே இல்லாம நான் பிறந்தேன். பிறந்த உடனே கொடி அறுத்து எடுத்துட்டாங்க. அறுத்தஞ்சு விட்டாங்கன்னா ஒண்ணு கூட போது இத்த சோடு இருக்குது. அறிவு கட்டவளே எப்படி பிறந்தது தெரியுமா?